கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அது ஒரு பெரிய திறவுகோல். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் அவர்களை உயர்த்தி வைத்தது உண்டு. இன்றைக்கி நமக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும், வீட்டில் மனைவி கணவருக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, பிள்ளை இல்லாமை, திருமணம் ஆகாமை, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்மளுடைய எதிர்காலத்தை இனிமையாக மாற்றுறதுக்கு வேத வசனத்தால் கண்டிப்பாக முடியும். எங்கள் சபையில் அநேக நேரம் உடைக்கப்பட்டு வர்றவங்களுக்கு என்னுடைய தாய் தகப்பன் அவங்க ஊழியம் செய்கிற அந்த சபையில் உடைக்கப்பட்டு வர்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கைக்கு இது மருந்தாக இருந்த ஒரு வசனம். சங்கீதம் 128 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை பற்றி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பற்றி அந்த வார்த்தை சொல்லுது, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அதாவது மொர்தெகாயை உயர்த்தும் பொழுது, ஆண்டவர் அவரை உயர்த்த நினைக்கும் பொழுது, அந்த ஆமானுடைய வாயில ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆமான் சொல்லுகிறாரு, ராஜா கேட்குறாரு, இப்போ நான் கனம் பண்ணுற மனுஷனை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆமான் சொல்லுகிறான், ராஜாவே நீர் வைத்திருக்கிற அந்த கிரீடம் அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், நீர் ஏறுகிற குதிரையில் அவன் ஏற வேண்டும். அப்படின்னா ராஜாவே உம்மை போல இவ்விதமாக நீர் கனப்படுத்த விரும்புகிற மனுஷனை கனப்படுத்தும் என்று சொல்லுகிறான். அதே போல் இந்த வசனம் சொல்லுது இவ்விதமாக. எவ்விதம்னு நீங்கள் அந்த 1, 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அழகாக சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிட்டுனா என்ன ஆகும்? வீட்டுக்கு அப்போ நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகுது, கைகளின் பிரயாசம் உண்டாகுது. எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சும் அது நிற்கலைன்னா அதற்கு காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி ஆண்டு சொல்லுகிறார். 3வது வசனம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாளாம். அப்போ மனைவி வீட்டுக்குள்ளாடி ஒரு அருமையான ஒரு திராட்சை செடி போல வீட்டு முற்றத்தில் இருக்காங்க. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதோட உடலை 5வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இது யாருக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது வசனம் 1வது வசனம் கவனமாக பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தை பாருங்களேன். நம்ம வாசித்த வசனம், கர்த்தருக்கு பயந்து, அதாவது இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை மனுஷன் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது, துணிகரகமாக வாழாமல், நம்ம இஷ்டப்படி வாழாமல், தேவன் ஒருவர் என்னை பார்க்கிறார் என்று நாம் அந்த உணர்வோடு வாழ்ந்தால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. நேபாளில் சைனான்னு நினைக்கிறேன், சைனா தேசத்தில் ஒரு சகோதரர் வாழ்ந்தார். அந்த சகோதரர் யார் என்ன சொன்னாலும் அவர் பாவத்திலிருந்து வெளியவே வரல. அவருக்கு பாவம்னா ரொம்ப பிடிச்சிட்டு தினமும் வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வந்த உடனே அந்த வருமானத்தை எடுத்து கூத்தாட்டங்களுக்கு போகிறது, டிஸ்கோ டான்ஸ் இந்த மாதிரி போகிறது, குடிக்கிறது. ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு லைப்ரரிக்குள்ளாடி போயிட்டார். அந்த லைப்ரரிக்குள்ளே போனால் அங்கே தி ஹோலி பைபிள்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது, பரிசுத்த வேதாகம்னு. திறந்து பார்த்தால் அதில் ஒரு வசனம் அவரோட பேசுகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரு வசனம் அவருக்கு பேசப்பட்டது. அதை பார்த்த உடனே அவருக்கு பயமாயிட்டு, என்னோடு இருக்கிறாரா, என் கூட இயேசுநாதர் இருக்கிறாரா, எங்கடா இருக்கிறாரு, அப்போ நான் செஞ்ச எல்லா தப்பையும் பார்த்துட்டாரா, நான் சிகரெட்டு குடித்ததை பார்த்தாரா, ஐயையோன்னு சொல்லி அந்த பாவ உணர்வு அடைந்து அழ தொடங்குறாரு. அப்போ என்ன பார்த்து கொண்டே ஒருவர் இருக்கிறாரே என்ற ஒரு தெய்வீக பயம் அவருக்கு உண்டானது. அதோடு ரட்சிக்கப்பட்டார், ஆண்டோடைய ஊழியக்காரனாக மாறினார். ஸோ தேவ ஜனமே, தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்ற உணர்வு நம்மளை பாவத்தை விட்டு பிரிய பண்ணுகிறது, துணிகரமான பாவத்தை விட்டு பிரிய பண்ணுகிறது. நம்முடைய அறையில் நம்ம தாயோ தகப்பனோ இருக்கும் பொழுது நம்மளால் சிகரெட் குடிக்க வருமா, தவறு செய்ய வருமா? முடியாது. ஆனால் நம்ம அறையில் யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு தவறை செய்கிறோம்.
ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுநாதர் நம்ம அறையில் தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம துணிகரமாக பொய் சொல்லி கொண்டு இருப்போம், இல்லை குடித்து கொண்டு இருக்கலாம், இல்லை கெட்ட வார்த்தை போடலாம், சண்டை போடலாம், யாரும் பார்க்கலன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம கூடவே இருக்கிறாரு. அதனால தான் நம்ம கூட இருக்கிறத உணர்ந்து வாழுகிற வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோன்னா கர்த்தருக்கு பயந்து வாழ முடியும். சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்துவிடும். அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பரிசுத்தம் இருக்கான்னு பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுறீங்களான்னு பாருங்கள். ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருப்போம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அப்போ கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கும், இல்லை வராமல் இருக்கும். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குதோ இன்றைக்கி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இனி உமக்கு பயந்து வாழ்வேன், உங்கள் வார்த்தைக்கு பயந்து வாழ்வேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அன்பான ஆண்டவர், இந்த அருமையான நேரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எங்கள் கண் முன்னாடி இருக்கிறது. இன்றைக்கி அந்த பூட்டை நீர் திறக்கிறதுக்காக நன்றி. ஆவியானவர் காட்டுகிறார், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுகிறார். இன்றைக்கி திறக்கப்படுகிறது. அநேகருடைய உள்ளங்களில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற கிருபையை இந்த காலை வேளையில் ஊற்றுகிறார். உங்கள் தலையில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. உங்களுக்காக அந்த கதவுகளை திறக்க ஆவியானவர் சித்தம் கொள்ளுகிறார். அநேகர் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அநேகருடைய பூட்டப்பட்ட வாசல்களை கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார். திறந்த வாசல் உண்டாகுகிறது. விடுதலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படினு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தருடைய கரம் உங்களுக்காக இறங்குகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த நாளை ஆசீர்வதிங்க. இனிய நாளாய் மாறட்டும். கூடவே இருங்க. அக்னி ஜுவாலை வந்தா என்ன, சிங்க கெபி வந்தா என்ன, நீர் கூட இருக்கும் பொழுது எதிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம் ஆண்டவரே, அந்த நம்பிக்கை விட்டு விடாதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, இன்றைக்கி இரவும் ப்ரேயர் டைம் சேனலில் ஒரு அருமையான பதிவு போடுகிறோம். நீங்கள் இருதயத்துக்குள்ளாடி வசனத்தை கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்களா? அதில் உங்களுக்கு ஃபெயிலியராக இருக்குதா? வசனம் எல்லாம் சிந்தனையிலே போய் இருக்குதா? இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போய் ஜெபிக்க போகிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு அது புரோஜனமாக இருக்குது. நம்ம எல்லாம் 9 மணி அளவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.